அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகரம் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால காலபுருஷ தத்துவத்தில் 10ஆவதாக வரக்கூடிய ராசியாக இருக்கிறதுனாலிங்க எப்போவுமே உழைப்பாளிகளின் தன்னம்பிக்கை உள்ள ஒரு ராசி தான் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதாவது எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் தன் உழைப்பால் அதை ஈடுகட்ட முடியுங்கிறதுனால நீங்கள் போராடி ஜெயிச்சு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு மனிதர்கள் தான் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க. அப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் சமீப காலகட்டங்களாக உங்களுடைய ராசிக்கு இந்த 7-8 வருஷ காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த முன்னேற்றம் இருந்திருக்காது. சில பேர் பார்த்தோம்னா கடன் சுமைகள் எப்படி ஆச்சுன்னே தெரியல, மன வருத்தங்கள் எப்படி தான் வருதுன்னே தெரியல. இதெல்லாமே நம்ம ஒரு போராட்டமாக தான் நினச்சி அதை மீட்டெடுக்கக்கூடிய, அதாவது அந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வரக்கூடிய சில வாய்ப்புகளை கண்டிப்பாக பயன்படுத்திக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த மார்ச் மாதம் இருக்க போகுதுங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்துட்டோம்னா கிரக அமைப்புகள், அதாவது சுக்கிர பகவான் உச்சபலம் பெறப்போகிறாரு உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல. 2ஆம் இடத்துல பார்த்துட்டோம்னா ராகு புதன் செவ்வாய் அற்புதமான ஒரு யோகம், சரிங்களா? ஏன்னா 10ஆம் பாவகாதிபதி, அதாவது உங்களுடைய சுக்கிரன் ஆட்சி பலத்தோட 3ஆம் இடத்தில் இருக்கிறது, இது ஒரு அற்புதம், சரிங்களா? இதில் பார்த்தோம்னா அதாவது 11ஆம் லாபஸ்தானாதிபதியும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியும் செவ்வாய் ராகுவோடு இணைந்து புதன் சேர்க்கை ஏற்படுதுங்க. ஏன்னா புதன் உங்களுடைய ராசிக்கு அதாவது 6ஆம் அதிபதியாகவும் பாக்கியஸ்தானாதிபதியும் வரக்கூடிய புதன் இல்லையா? அப்போது புதனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. உங்களுக்கு சில சிக்கல்கள் கொடுத்தாலும் அதை சிறப்பாக செயல்படுத்தி சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. அப்போது இந்த மாதத்தில் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு அதாவது கொடுக்கல் வாங்கல் பண வரவு சார்ந்த விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ரீதியில் கண்டிப்பாக தைரியமாக நீங்கள் செய்யலாம். பேச்சு சாமர்த்தியம் உள்ள தொழில் செய்யக்கூடியவங்க, அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் முதலீடு இல்லாமல் தொழில் செய்யக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட்டு அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் சம்மந்தப்பட்ட ரீதியில் டீலிங் செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க, அதே மாதிரி ஒரு லாயர் அதாவது வழக்கறிஞர்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, அதாவது இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாதகமான ஒரு வாய்ப்புகள், ஒரு திடீர் ஒரு பண வரவு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கும். சுக்கிரன் 3ஆம் இடத்துல உச்ச பலத்தை அடைகிறதுனால உங்களுடைய வீரியம் அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும், உங்களுடைய உணர்ச்சிகரமான சில விஷயங்கள், அதாவது நம்மளுடைய கனவு சம்மந்தப்பட்ட ரீதியில், அதாவது கனவுங்கிறது நம்மளுடைய கற்பனை, அதாவது இது இப்படி நம்ம ஒரு வீடு கட்டணும், இப்படி ஒரு இடம் வாங்கணும், நம்மளுடைய தொழிலில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாக்கணும். அப்புறம் பார்த்தோம்னா கலைத்துறையில் சிலர் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய எப்படியாவது இதில் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு நினச்சி முயற்சி எடுத்துகிட்டு இருப்போம். ஆனால் நம்மளுடைய முயற்சி அடுத்தவங்களுக்கு அது துணையாக போயிட்டு இருந்திருக்கும். நம்மளால் அவங்க வளர்ந்துட்டு இருப்பாங்க, நாம் வளர முடியல அப்படிங்கிற நிலை மாறி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்கிற சந்தர்ப்பம் சாதகமாக அமையும். அதே மாதிரி அதாவது அரசாங்கத்துறையில், அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ் சொல்லக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பதவி உயர்வு, அதாவது இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படின்னா இந்த மாதமே கிடைச்சிருங்கிறத விட அது கிடைக்கிறதுக்கு உண்டான மேல் அதிகாரிகள்னாலேயோ அல்லது நமக்கு நம்ம நடத்தக்கூடிய ஒரு விதத்தினாலேயோ மற்றவங்களுடைய மனசில் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தது இந்த 3ஆம் பாவகத்தில் சனியோட சுக்கிரன் இணைந்ததுனால, அதாவது குரு பார்வை 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்த தனஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் குடும்பத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி ஒரு கிரயம் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், அடுத்தது பிரயாணங்கள்னால் சில நன்மையான சில விஷயங்கள் அது கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கும். கடன் ஒருத்தர் பக்கம் வாங்கக்கூடாத இடத்துல வாங்கிட்டோம்,
செய்யக்கூடியாத ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டோம், அவங்க கட்டல. ஆனால் இன்றைக்கி நாம் கட்ட வேண்டிய சூழ்நிலை. இது எப்படி தான் சமாளிக்கிறது? 10 பேர் பணத்தை வாங்கி கடைசியில் ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சோம், இன்றைக்கி இவங்க ஏமாற்றிட்டாங்க, நாம் 10 பேருக்கு பதில் சொல்லணுமே. இந்த மாதிரி சில சிக்கல்களில் இருக்கக்கூடிய சில பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனையில் மீண்ட முடியுமா, இதிலேருந்து சமாளிக்க முடியுமா, இது எப்படி ஈடுகட்ட முடியுது அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். யார் பாதிக்கப்பட வச்சாங்களோ அவங்கள சரண்டர் ஆகிற அளவுக்கோ, அந்த பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கு இன்னொருத்தர் சப்போர்ட்டோ, இந்த மாதிரி ஏதாவது சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது 8ஆம் பாவத்தில் கேது இருக்கிறதுனால, இந்த மாதம் அப்படியே இருப்பதனால நாம் என்ன செய்யணும்னா, வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், போக்குவரத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்களுடைய அதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு நாம் தலையிடுறதுலையே கொஞ்சம் எது தேவை எது தேவையில்லைங்கிறது டிசைட் பண்ணி முடிவெடுக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான வாய்ப்புகளை கொடுக்கும். அப்புறம் வாக்கு ஸ்தானத்தில் நம்மளுடைய பேச்சுவார்த்தை குடும்பத்திலேயே கூட கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறதும், அதே மாதிரி நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் சரியில்லைங்கிற போது விலைக்கு வர்றதும், தேவையான நண்பர்களை தேடி போய் நம்ம வலியமாக போகிறதும் இதெல்லாமே இருக்கவே கூடாதுங்க. சரிங்களா? அதே நேரத்தில் குடும்பத்தில் பணம் ஒரு வரவு வருது, செலவு ஆகிட்டே இருக்குது, 10 ரூபா கூட மிச்சம் வைக்க முடியல, வரவுக்கு மிஞ்சிய செலவுகளாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அதாவது நீங்கள் ஒரு இறைவன் வழிபாடு சம்மந்தப்பட்ட பிரார்த்தனைகள், கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றது, அடுத்தது தான தர்மம் பண்ணுறது, இது மாதிரி ஒரு விஷயங்கள் செய்யும்போது அதுக்குண்டான ஒரு பரிவர்த்தனையாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது. இந்த பலன்கள் அனைத்தும் கோட்சார் அடிப்படையில் நம்ம சொன்னதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கேன். ஏன்னா ஜனன ஜாதகம் தான் நம்மளுடைய முழுமையான பலன்களை சிறப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தருடைய வாழ்க்கையில் எது எந்த நேரத்தில் அமையும், எந்த காலகட்டத்தில் எது செய்தால் நல்லா இருக்கும், எந்த வாய்ப்புகள் ஒரு திருமணமாக இருக்கட்டும், ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வெளிநாடு போகிறதா இருக்கட்டும், இதெல்லாமே எல்லா நேரத்துலையும் எல்லாமே பண்ண முடியாதுங்க. சில வாய்ப்புகள் வரும், நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம், ஆனால் கடைசியில் அது நடக்கிறது இல்லை. சில வாய்ப்புகள் அமைகிற மாதிரி அமைஞ்சு அது பிரேக் ஆகிடும். சரிங்களா? அதெல்லாம் என்னென்னா நம்மளுடைய தசாபுத்தி சாதகமாக இருக்கணும். அது இல்லாமல் நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்மக்கிட்ட பார்க்கணும் விரும்புனீங்கன்னா, கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது புதுவிதமான ஒரு முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ 7 சனி நிமோசனம் ஆக போகுதுங்க, குரு வக்ர நிவர்த்தி ஆக போகுதுங்க. அடுத்து பார்த்தோம்னா 2ஆம் இடத்துலையும் ராகு புதன் செவ்வாய் சேர்க்கையிலேருந்து குரு பார்வை பலம் பார்க்குதுங்க. அப்போ இதனால் ஒரு வளர்ச்சிகரமான வாய்ப்புகளாக தான் இருக்க போகுது. அதனால் இந்த நேரத்தில் காத்தடிக்கும் போது தூத்திக்கணும்னு சொல்கிற மாதிரி, அதாவது நம்மளுடைய நல்ல நேரத்தில் சில நல்ல முயற்சிகள், அதாவது வேகத்தை எடுத்து செயல்படுத்தும் போது அது சிறப்பான வாய்ப்பில் அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாதுங்க. சிறப்பாக அமையும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.